சூப்பர் ஸ்டாருக்கு நெகட்டிவ் ரோலாக பண்ணுறதுங்கிறது கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணச்சு அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் மெட்ராஸ்க்கு வராமல் இருந்தால் பெட்டர் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. தேட்டரில் ஸ்க்ரீன்லாம் கிழிஞ்சுது, நாங்கள் அதெல்லாம் 1 வீக் வரைக்கும் நடந்தது. இந்த பெரிய மனசு பண்ணி ரஜினி சார் அதை இருக்க விட்டார் பாருங்க, அதுதான் இஸ் த கிரேட்னஸ். ஏன்னா நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சீன் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிறப்போ இருக்காது. ரம்யா கிருஷ்ணன் எப்படி நீலாம்பரியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க, இவால்வ் ஆனாங்க? அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் ரஜினி சாருக்கும் கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் சொல்லணும். ஆனால் ஏன்னா வந்து சாய்ஸ் கிடச்சிருந்தேன்னா நான் சௌந்தர்யா ரோல் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா யாருமே ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவ், அதுவும் ஹீரோயின் ஒரு நெகட்டிவாக பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் குவைட் ஸ்கேரி. இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நெகட்டிவ் ரோலாக பண்ணுறதுங்கிறது நிறைய லேயர்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது இதில். ஐயோ பயங்கரம். ஏன்னா நான் இப்போ கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணச்சு அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் மெட்ராஸ்க்கு வராமல் இருந்தால் பெட்டர் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரிலீஸ் ஆகிறனால நான் எப்படியும் மெட்ராஸ்லலாம் இல்லை, பட் இட் வாஸ் குவைட் ஸ்கேரி. தேட்டரில் ஸ்க்ரீன்லாம் கிழிஞ்சுது, நாங்கள் அதெல்லாம் 1 வீக் வரைக்கும் இருந்தது. பட் ஃபைனலி அந்த கேரக்டரை அந்த மாதிரி இருக்க விட்டதுக்கு, ஏன்னா படத்தை பார்த்தா ஒருத்தருக்கு தெரியும் that she is a powerful role, she is being given more important, she is taking away the show, அந்த மாதிரிலாம் தெரியும். ஆனால் அந்த பெரிய மனசு பண்ணி ரஜினி சார் அதை இருக்க விட்டார் பாருங்க, அதுதான் இஸ் த கிரேட்னஸ். ஏன்னா நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சீன் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிறப்போ இருக்காது. நிறைய நடந்திருக்கு. ரஜினி சார் ஐ மீன் he just let it be, and thankfully because அவர் அதை அப்படி இருக்க விட்டதுனால எனக்கு வந்த பேர் எனக்கு வந்துச்சு. இப்போ வரைக்கும் பேசுகிறோம். எஸ் எக்ஸாக்ட்லி. இந்த கேரக்டருக்கு ஒரு ரெஃபரன்ஸே இருந்திருக்காதே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி புல் ஆஃப் பண்ணிங்கன்றது அங்கே சீக்ரெட்டே இல்லை. டைரக்டருக்கு ரெஃபரன்ஸ் அவங்க ஒரு ஐடியா இருந்திருக்கும். Rajini sir knew what it was going to be, and I think he was the one who came up with the story and the names of Neelambari, and so I just blindly followed what Ravi Kumar sir told me. ஓகே நெகட்டிவாக பண்ண போகிறோம், பண்ணார்தான் சரியாக பண்ணிவிடும். என்ன ஆகுதோ அதுக்கு தலைக்கு மேலே போயாச்சு. ஜான் போனேன்னா முனை போனேன்னா ஒழுங்காக பண்ணிட்டேன். சூப்பர் ஸ்டாருக்கு நெகட்டிவ் ரோலாக பண்ணுறதுங்கிறது கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணச்சு அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் மெட்ராஸ்க்கு வராமல் இருந்தால் பெட்டர் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. தேட்டரில் ஸ்க்ரீன்லாம் கிழிஞ்சுது, நாங்கள் அதெல்லாம் 1 வீக் வரைக்கும் இந்த பெரிய மனசு பண்ணி ரஜினி சார் அதை இருக்க விட்டார் பாருங்க, அதுதான் இஸ் த கிரேட்னஸ். ஏன்னா நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சீன் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிறப்போ இருக்காது. ரம்யா கிருஷ்ணன் எப்படி நீலாம்பரியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க, இவால்வ் ஆனாங்க? அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் ரஜினி சாருக்கும் கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் சொல்லணும். ஆனால் ஏன்னா வந்து சாய்ஸ் கிடச்சிருந்தேன்னா நான் சௌந்தர்யா ரோல் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா யாருமே ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவ், அதுவும் ஹீரோயின் ஒரு நெகட்டிவாக பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க.